பிரார்த்தனா ஃப்ளவர்னு நினச்சிங்களா? அப்புறம் என்ன பிரார்த்தனா? சொல்லுங்க. பிரார்த்தனா ஃப்ளவர் இல்லை, அப்புறம் என்னங்க? ஃபயர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகன்யா பிரதாப் சேனல். அன்றைக்கி வீடியோவில் வந்து சப்பாத்தி பாப்பா நான் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து குருமா பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் கேப்சிகமும் போட்டு சூப்பரான ஒரு குருமா செஞ்சிட்ருக்கோம். இப்போ தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதனால் பாப்பா என்ன பண்ணுவாங்க, போர் அடிக்கும் இல்லையா, அவங்க என் கூடயே தான் இருப்பாங்க. என்னென்ன செய்வேனோ என் கூடயே சேர்ந்து செய்வாங்க. அதனால் வந்து கூடவே நின்று செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம் குருமா. அதுக்கு வந்து நான் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். பாதி தான் கேப்சிகம் எடுத்திருக்கேன், நிறைய போடலை, பாதி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டாக இல்லாமல் தட்டி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக பட்டை, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், எல்லாம் வதக்கிக்கலாம். உடுப்புறாத்தனா வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு டக்குன்னு. இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம். பாப்பா தான் எல்லாமே கூட நின்று போட்டுட்ருக்கா. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லைங்களா, மழையினால். அதனால் அவங்க வந்து போர் அடிக்குது. நான் என்ன பண்ணுறோன்னா என் கூடயே தானே இருக்காங்க, நான் என்ன செஞ்சாலும் கூட செஞ்சிட்ருப்பாங்களா. அதனால் அதுவும் வந்து சப்பாத்தி குருமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் கூடவே வந்து நான் செய்கிறேன், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு கேட்டதுனால, சரி ஆசைப்படுறதுனால போட சொன்னேன். நான் வந்து பக்கத்தில் இருந்துட்டு சேஃப்டியாக தான் நான் வந்து செய்ய சொன்னேன். தேவையான அதில் உப்பு போட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா வச்சுருக்கோம், போடலாம். கலந்தா போட்டுரு. கொஞ்சமாக உனக்கு அளவு தெரியாதுமா, கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கணும், நானே போடுறேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக நான் வந்து திக்னஸ்க்காக கடல மாவு வந்து தண்ணியில் கரைச்சி நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். திக்னஸ்ஸாக நல்லா குருமா வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். தண்ணியாக இல்லாமல் சப்பாத்திக்கு திக்னஸ்ஸாக இருக்கும். பிரார்த்தனா ஃப்ளவர்னு நினச்சிங்களா? அப்புறம் என்ன பிரார்த்தனா? சொல்லுங்க. பிரார்த்தனா ஃப்ளவர் இல்லை, அப்புறம் என்னங்க? ஃபயர். இந்த மழைக்கு சூப்பராக சப்பாத்தியும் பச்சை பட்டாணியும் கேப்சிகமும் போட்டு குருமாவும் நானும் பாப்பாவும் சேர்ந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இனி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.